श्रीशैले दयाभात्रं दीभत्यादिगुणान्धवं यदेन्द्रप्रवणं वन्देरं मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्भयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं சகஸ்ஸசாகோபனிஷத்சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும் மறுபிணியவன் பொருணல் என்றும் அருமறைகள் அந்த அதிசைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 2ஆம் பதிகம் 5ஆம் பாசுரம். தகுஞ்சீர்த்தன் தனிமுதனன் உள்ளே மிகுந்தேவும் எப்பொருளும் படைக்க தகுப்போலும் தாமரை கண்ணன் எம்மான் மிகுஞ்சோதி மேல் நிலாரவரே. தகும் சீர் தன் தனி முதலினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேல் அறிவார் எவரே. படைத்தல் முதலானவற்றை செய்வதற்கு தகுதியாக உள்ள ஞானம் சக்தி போன்றவற்றை கொண்டவனும் இந்த லோகத்திற்கு காரணமாக உள்ள தனது ஒப்பற்ற சங்கல்பத்தினாலே உயர்ந்த தேவர்களையும் மனிதர்களையும் படைப்பதற்கு தகுதியாக உள்ளவனும் அதற்கு ஏற்றபடி தாமரை போன்ற அழகான திருக்கண்கள் கொண்டவனும் ஆகிய எனது சுவாமியைக் காட்டிலும் மேலான ஒளியுடன் உள்ள பொருளை யாரேனும் அறிவரோ. சர்வேஸ்வரனே பரத்வம் என்ற இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு ஆழ்வார் அறிவுறுத்துகின்றார். தகும் சீர் என்ற பதத்தின் மூலம் படைத்த தொழிலுக்கு தேவையான ஞானம் சக்தி போன்றவற்றை கொண்டவன் என்கின்றார். அவனே மூலப்பிரகிருதி என்கிறார். அதாவது நினைத்த மாத்திரத்திலேயே சங்கல்பத்திலேயே வேறு ஒரு கருவி வேண்டாதே எவ்வித சிரமமின்றி உலகில் உள்ள அனைத்து பொருள்களையும் உயிர்களையும் படைக்கும் தகுதி கொண்டவன் ஆற்றல் கொண்டவன் என்கின்றார் வைணவச் சான்றோர். பரமாணு என்பது பலவும் சேர்ந்து ஒரு காரியத்தை உண்டாக்குவது என்று கூறுகின்ற பரமாணு காரணவாதிகளை இவனே காரணம் என்று கூறுவதன் மூலம் புறந்தள்ளுகிறார். இந்த பரமாணு காரணவாதிகள் பல பொருள்கள் ஒன்று கூடித்தான் எல்லாம் உண்டாகிறது என்று விவாதம் செய்வார்கள். அப்படிப்பட்ட அந்த விவாதம் செய்கின்றவர் பரமாணுவாதிகளை இவனே காரணம் எம்பெருமானே காரணம் என்று கூறுவதன் மூலம் அவர்களை புறந்தள்ளுகிறார். தன்னோடு ஒத்தவர்கள் என்று சந்தேகத்துடன் கூறலாம்படி உள்ள தேவஜாதியையும், அந்த தேவஜாதிகள் என்றால் தேவலோகத்தில் உள்ள தேவர்கள், இந்திராதி தேவர்கள், மனிதர்கள் முதலான எல்லா உயிரினங்களையும் இயங்கா பொருளையும் படைக்கும் ஆற்றல் பெற்றவன் அவன் ஒருவனே என்கின்றார். எவன் என்றால் அந்த சர்வேஸ்வரனே, அதாவது நாராயணனே. இங்கு சந்தேகத்தின் அடிப்படையில்,
அதாவது தேவர்கள் எந்த சந்தேகமும் இன்றி என்று சொன்னாரே, அதற்காக இங்கே மசக்குப்பால் என்ற விளையாட்டை நாம் நம் மனதிலே கொண்டு வரலாம். அதென்ன மசக்குப்பால் என்ற விளையாட்டு? தரையில் ஒரு வட்டம் வரைந்து கொண்டு ஒரு உள்ளங்கை நிறைய புளியங்கொட்டைகளை அதில் போடுவர். வட்டத்துக்கு வெளியே விதைகள் விழுந்தது என்றால் அப்படி செய்தவனுடைய கண்களை மூடியபடி வட்டத்தில் அந்த விதைகளையும் வைத்து அவன் கண்களை திறந்து அந்த விதை அசங்காமல் மற்ற விதைகளை எடுத்தால் அவனுக்கு தொடர்ந்து ஆட்டம் உண்டு, இல்லையெனில் ஆட்டம் இல்லை. இங்கே சந்தேகத்தின் அடிப்படையிலே இந்த விளையாட்டு உள்ளது. அதுபோன்று தேவர்களுடைய விஷயத்திலும் உண்டு என்கின்றார் ஆழ்வார். அதாவது அந்த விதைக்கும், அதாவது வெளியே விழுந்து உள்ளே வைக்கப்பட்ட விதைக்கும் மற்ற விதைகளுக்கும் வேறுபாடு இயலாதது போன்று இங்கும் உள்ளது என்கின்றார். எம்பெருமான் எப்படிப்பட்டவனாம்? காட்சிக்கு எளியவன், காண்பதற்கு இனியவன், குளிர்ச்சி பொருந்திய செந்தாமரை கண்களை உடையவன். அப்படிப்பட்ட அந்த அழகான கண்ணழகு மூலம் ஆழ்வாராகிய என்னை அடிமை கொண்டான் அவன். அவனே மிக்க பேரொளி உடையவன் என்று எம்பெருமானின் பரத்துவத்தில் ஈடுபடுகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்திலே. அவனை காட்டிலும் மேலான பேரொளி பிழம்பு யார் இருக்கிறார்? நான் அறிந்தவரையில் வேறு எவரும் இல்லை. அப்படி அறிந்தவர்களும் வேறு எவரும் இருப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுகிறார் ஆழ்வார் இப்பாசுரத்தின் மூலம் நம்போன்ற சேதனர்களுக்கு என்பதாக இப்பாசுர விளக்கம் அமைகின்றது. இத்தோடு இன்றைய காலை நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.